பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நாள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் நடக்கிறதான உபவாச ஜபத்தை ஞாபகப்படுத்துகிறோம். காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய எஸ்தர் திருச்சபையில் உபவாச ஜபம் இருக்கிறது. உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கிற 3 ஆராதனைகள், ஈவினிங் நடக்கிற 4வது ஆராதனை, எல்லாவற்றிலிருந்து பங்கு பெறுங்கள். இந்த வாரம் சண்டே ஈவினிங் 4:45க்கு வேலையில் இருக்கிறவர்கள், வேலையில் இல்லாதவர்களுக்காக விசேஷத்தை கூடுகை வைத்திருக்கிறோம். எல்லாரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 118வது சங்கீதம் 6வது வசனம், Psalms 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பாங்களா தெரியாது. ஆமென். நான் உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் 24 மணி நேரமும் 365 நாளும் இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றால் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். கர்த்தர் எல்லா காரியங்களையும் சுகமாய் நடத்துவார். அதனால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை தூக்கி போட்டுருங்க. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்கு கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேகர் ஆண்டவரே தன்னுடைய கர்த்தாவே கடன் கொடுத்தது நிமித்தமாய் கர்த்தாவே அநேக கடன்காரர்களுக்கு பயப்படலாம். அநேக கர்த்தாவே கர்த்தாவே பொய்யான கேஸ் போட்டதுனால அநேக அதிகாரிகளுக்கு பயப்படலாம். அநேகர் கர்த்தாவே ஒரு பயத்திலே இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுவீராக. நீதிமான்களாகி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படட்டும். உமக்கு பயந்தவங்களுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் கர்த்தாவே அவங்க கர்த்தா எக்ஸாமை கொடுத்த அநேக பிள்ளைகள் பயந்து கொண்டு இருக்கலாம். அன்றைய இன்னைக்கு எப்படி வரும், எப்படி கொஸ்டின் பேப்பர் வரும், பல விதமான பயங்கள் இருக்கலாம். இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளையோட பயத்தை எடுத்து போடுங்க. பிள்ளைகள் நன்றாக எழுதட்டும். எழுதி முடித்த அன்றைய எக்ஸாமை கொடுத்து பயந்து கொண்டு இருக்கலாம். அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. பயத்தினால யாரும் சூசைட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, பயத்தின் நிமித்தமாய் ஊரை விட்டு ஓடிடக்கூடாது. ஆண்டவரே, அந்த பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் அப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற வேளையில் ஆண்டவரே அவள் தைரியமாக எதை எதிர்கொள்ள முடியும். அது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா. இதனால் எல்லா பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்க. விசேஷமாக வேலைக்கு செல்கிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லா பலவீனத்தை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, எல்லா கர்த்தாவே இந்த நாளில் கர்ப்ப தடைகளை நீக்குங்க. ஆண்டவரே, வேலை தடைகளை நீக்குங்க. திருமண தடைகளை நீக்குங்க. ஆண்டவரே, இந்த நாளில் சமைக்கிற ஆகாரங்கள் எல்லாம் பலனாக இருக்கட்டும். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை மாவையும் ஆசீர்வதிங்கப்பா. சால்வேஷன் டிவியை ஆசீர்வதிங்கப்பா. எஸ்தர் திருச்சபையை ஆசீர்வதிங்க. இதனால் பார்க்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. இதனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக நேரடியாக வருகிற எல்லா காணிக்க தசமால் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த திருச்சபை காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அநேகரை எழுப்புவீராக. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகிமையான கருணை செய்வனமா ஜெபிக்கிறேனப்பா. என்னால் நம்முடைய பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது காத்துக்கொள்ளுங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் நல்ல சுகத்தையும் பெலனை தரவணுமா ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நீ நடத்தவனுமா ஜெபிக்கிறேனப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. அன்றைய தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ள விரும்பி என்றால் நீங்கள் பார்க்கிற என்னுடைய நம்பர் 9962060773. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் உங்களுடைய எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் பேச விரும்பல என்பதை மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களோடு நான் ஒரு வார காலத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.